தளல் நடத்தும் கூட்டத்திற்கு பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் நினைவாக கேளாத செவிகள் கேட்கும் நிகழ்வுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மற்றும் சோசியலிச தொழிலாளர் இயக்கத்திற்கும் என்னுடைய நன்றியும் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கேளாத செவிகள் கேட்கட்டும் அப்படின்ற பகத்சிங் மொழியில் அன்றைக்கு அவர் வச்ச முழக்கங்கள் அடிப்படையில் யாருக்கு கேட்கணுன்றது அவர் சொல்கிறார். ஏகாதிபத்தியங்களுக்கும் அன்றைக்கு இருந்த அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுக்கும் உழைக்கும் மக்களுக்கும் அவர் கேளாத செவிகள் கேட்கட்டும்ன்றதுக்காக நாடாளுமன்றத்தில் அவர் குண்டுகளை வீசுகிறார். ஏன் அந்த குண்டுகளை வீசுகிறார்? பாதுகாப்பு மசோதாவிற்கு எதிராகவும் தொழில் தகராறு மசோதாவிற்கு எதிராகவும் அவர் அந்த குண்டுகளை வீசுகிறார். பட்டுகேஸ்வர் தத்தும் பகத்சிங்கும் 1929 ஏப்ரல் மாதத்தில் அது வீசுகிறாங்க. அதனுடைய தேவை என்ன? ஜனநாயகமாக போராட்டங்களுக்கு அதற்கு எதிரான கொடுங்கோல் சட்டத்தை கொண்டு வருகிற பாதுகாப்பு மசோதாவிற்கும் தொழிலாளர்களை ஒடுக்குவதற்காகவும் அதன் சுரண்டுவதற்காகவும் கொண்டு வரப்பட்ட தொழில் தகராறு சட்டத்திற்கு எதிராக குண்டுகளை வீசுகிறாங்க. அது இன்னைக்கு எவ்வளோ மோசமாக இருக்கு. இன்னைக்கு இந்த முதலாளித்துவ ஆளும் வர்க்கம் புதிய புதிய தொழிலாளர் சட்டங்களை கொண்டு வரப்பட்டதே சுரண்டலுக்காக தான். அன்றைக்கு இருந்த 75 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் இன்னைக்கு அதை இன்னும் கொடூரமா இன்னும் மோசமா அதை சட்டங்களை திருத்தி தொழிலாளர் உரிமைகளை அது பறிக்குது, மேலும் கடுமையாக்கியிருக்குன்றது நாம பார்க்கணும். அதே மாதிரி பாதுகாப்பு மசோதா இன்னைக்கு இருக்கிற உபா சட்டங்கள் மிகப்பெரிய கருப்பு சட்டங்களா இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், மாணவர்கள், விவசாயிகள் மீத உரிமைகளுக்காக பாடுபடக்கூடிய டெல்லியில இல்லை இந்தியாவின் பூரா எங்குமே இருக்கக்கூடிய மக்கள் நல உரிமைகளுக்காக பாடுபடக்கூடிய ஆதிவாசிகளுக்காக பாடுபடக்கூடிய சத்தீஸ்கர் காடுகளில் போராடக்கூடிய பழங்குடிகளாகட்டும், மாவோயிஸ்டுகளாகட்டும், அவங்களை கைது செய்கிறதும், துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளாகிறதும், காவல் கொட்டடிகளில் பொதுமக்களை கொண்டு போய் சித்திரவதைக்குள்ள கொண்டுட்டு 10 லட்சமோ 5 லட்சமோ நிதி அளிச்சுட்டு இவங்க இப்படி இருக்கு. அதே போல இங்க இருக்கக்கூடிய சட்டங்கள், இங்க இருக்கக்கூடிய ஆட்சிகள் யாருக்காக இருக்குன்றது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். பகத்சிங் சோசியலிச அரசை கனவு காண்றாரு. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் நீடூழி வாழ்க அப்படின்னு நமக்கு ஒரு முழக்கத்தை சொல்லி, பாட்டாளி வர்க்க அரசுடைய தேவை இன்னைக்கு எவ்வளவு அதிகமா இருக்குன்றது நாம புரிஞ்சுக்கணும். அதே போல தொழிலாளர்கள் இன்னைக்கு எந்த அளவு கடுமையா சுரண்டப்படுறாங்க. இன்னைக்கு 12-14 மணி நேரம் மிகப்பெரிய மெட்ரோ நகரங்கள்ல தொழிலாளர்கள் மெட்ரோ அமைப்பதற்கும் சுரங்கங்களை அமைப்பதற்கும் மிகப்பெரிய ஐடி கட்டடங்களை நிறுவுவதற்கும் தொழிற்சாலைகள்ல கோடிக்கணக்கான எந்திரங்கள் குவிக்கப்பட்டோம். இன்னும் மனிதன் 12 மணி நேரம் 14 மணி நேரம் நவீன எந்திரங்களுக்கு மத்தியில உழைச்சிக்கிட்டே சுரண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஆளும் வர்க்கம் எப்ஸ்டீன் ஃபைல் மூலியமா மிக நிர்வாணமா நம் முன்னாடி அது நிக்குது. அப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல் மூலமா வெளிச்சத்துக்கு வந்த ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஒவ்வொரு பணக்காரர்களும் இன்னைக்கு யாரால தண்டிக்கப்பட்டிருக்கா? ஒரு அரசாங்கத்தாலையும் தண்டிக்கப்படல, ஒவ்வொரு நாளையும் கேள்வி கேட்கப்படல. இதே ஒரு மக்கள், வெகுஜன மக்கள் ஒரு சிறிய தவறு, ஒரு டிராபிக் சிக்னல்ல மீறிட்டாலோ இல்ல ஒரு வரி செலுத்த மீறிட்டாலோ எவ்வளவு பெரிய அபராதங்கள் விதிக்கப்படுது. எந்த அளவுக்கு மோசமான அமைதியான ஜனநாயக வழி போராட்டங்களை இந்த அரசு அனுமதிக்காம ஒடுக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உரிமைகள் 14 மணி நேரம் உழைச்சிட்டு அதற்கான வழி மாத்திரைகள் போட்டு இறந்து போன தொழிலாளர்கள் எனக்கு தெரியும். அப்படி தொழிலாளர்கள் அந்த வழி மாத்திரையை போட்டு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போக முடியாம பிற தொழிலாளர்கள் அவங்களுடைய குடும்ப காப்பாத்துறதுக்காக நிர்கதியில இன்னைக்கு நிற்கக்கூடிய தொழிலாளர்கள் சக தொழிலாளர்கள் காப்பாற்ற முடியாம விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இந்த சமூகத்தை தொழிலாளி எப்படி வேணாலும் சாகட்டும், முதலாளி எவ்வளவு சுருட்டிக்கலாம் என்ற பொதுவெளியில நிலப்பிரபுத்துவ சமூகத்துக்கு அப்புறம் இந்த முதலாளிகள் மக்களை கை விரிச்சுட்டு தான் எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிச்சுக்கலாம், என்ன யுத்தங்கள் வேணா நடத்தலாம். பாகிஸ்தான், காசா போன்ற நாடுகள்ல கொடுங்கொடும் யுத்தங்களை நடத்தி 70,000க்கும் மேற்பட்ட மக்களை பிஞ்சு குழந்தைகளையும் பெண்களையும் தாக்குதல் நடத்தி விசகுண்டுகளை வீசியும், அதே போன்ற பஸ்தர் காடுகள்ல ஏரியல் பாம்பிங் என்ற பேர்ல பல்வேறு குண்டுகளை இந்த இந்திய அரசும் இஸ்ரேல் அரசு அமெரிக்க அரசு இந்த மக்கள் மீது குண்டுகளை வீசுது. இன்னொன்னு, அதாவது தொழிலாளர்கள் தன்னுடைய கரங்கள் உலகம் முழுக்க சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அதே போல காய்ந்து கிடக்கக்கூடிய காடுகளில் சருகுகளை போல அந்த சருகுகள் சரியான வெயிலின் தகதகவன எரியும் நெருப்பை போல ஒரு தீப்பொறி பட்டால் அது காடுகளை பற்றி கொள்வது போல இந்த இந்தியாவும் இந்த உலகம் முழுக்க பாட்டாளி வர்க்கங்களின் கரங்களாலே விடுபட முடியும். அது இந்த சமூகத்தில் அடிமைப்பட்டு கிடைக்கிற அத்தனை ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்பட்ட அத்தனை சமுதாயங்களையும் அத்தனை சங்கிலிகளையும் விடுவிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் பாட்டாளி வர்க்கத்தின் புரட்சியும் அதனுடைய சர்வாதிகார ஆட்சி மூலமே விடுவிக்க முடியும். வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி, வணக்கம்.